உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் சொன்ன டைமில் திருமணம் ஆச்சு, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, கடன் பிரச்சனை நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி தனுசு ராசி. அதில் நேர்மை, நாணயம், நம்பிக்கை, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க என்ன நம்ம போய் சொன்னாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்காக நிறைய உதவிகள் செய்யணும், மற்றவங்களுக்கு நிறைய எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம அவங்கள தொல்லை பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வாழணுன்றதால் ரொம்ப குறிக்கோளாக இருந்து வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர மங்கள யோகமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இருக்க போகுது. இந்த முதல்ல சந்திர மங்கள யோகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் அப்படின்னா ராசிக்கு, தனுசு ராசிக்கு அவர் அந்த ராசியை ஆளக்கூடியவர் இந்த சந்திர பகவான். அந்த சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். இந்த மனசும் உடம்பும் யார் கூட சேருது அப்படின்னு பார்க்கும்போது மங்களக்காரகனான செவ்வாயுடன் சேருது. அந்த செவ்வாய் அப்படின்னா ஆளுமை, தனித்திறமை, எதுலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படின்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி போட்டியில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான். உங்கள் ராசியிலே இணைகிறாரு இந்த 39 நாட்கள். அதனால தான் இந்த சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர மங்கள யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன மாதிரி யோக பலன் கொடுக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சந்திர மங்கள யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்துட்ருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி 7 சனி காலகட்டங்களில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்போ தொழிலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நேர்மையாக இருந்தனால, நம்பிக்கையாக இருந்தனால, எல்லாரையும் நம்பி நம்ம மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க, நம்பி செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நஷ்டம் அடைஞ்ச காலகட்டம் இந்த 7 சனி காலகட்டம். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட இருந்தே நிறைய பேர் ஏமாற்றி அந்த தொழில் ரொம்ப நலிவடையக்கூடிய நிலையில் கொண்டு போனவங்க நிறைய இருக்காங்க. அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் சரியில்லாதனால நிறைய கடன் பிரச்சனைகள், கடன் சுமை அதிகமாக இருக்குது. அந்த கடன் சுமையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தினால எனக்கு கடன் வந்துச்சு தெரில, நான் சும்மா ஒரு கடன் வாங்கி உள்ளே போட்டேன், அந்த பணம் அப்படியே எனக்கு கடனாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வட்டி கட்டிகிட்ருக்கேன். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்லாம் அதிகமாகி ஓடி லிமிட்லாம் தாண்டி அங்கே கொடுத்து வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பணம் விஷயத்தில் மட்டும் அவமானப்படத்தில் அதிகமான பாதிக்கப்பட்ட ராசி தனுசு ராசி. என்ன சார் இப்படி நான் ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, நான் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நேர்மையாக இருந்தேன், சொன்ன நேரத்துக்கு பணத்தை திருப்பி கொடுப்பேன், இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் என்னால் அதெல்லாம் செய்ய முடியல, அதனால் குடும்பத்துலேயும் வெளியிலையும் நிறைய இடத்துல என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துடுச்சு, தேவையில்லாமல் நம்ம ஒரு மரியாதை இல்லாமல் ஏன் வாழணும், மரியாதை இல்லை சமூகத்தில் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், எனக்கு குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, குடும்பம் இருக்குது, அந்த ஒரே காரணத்துக்காக உயிரை பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஒன்றுமே கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் 2023லேருந்தே வந்துட்டுருக்கு. அதில் அடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இந்த 39 நாட்கள் சந்திரமங்கல யோகம் இருக்க போகுது. தொழிலில் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் பணத்தை போட்டு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி.
இந்த 5ஆம் அதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை கொடுப்பார். இருக்கிறதுலே அதிக புண்ணியங்கள் செய்யக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் தனுசு ராசி அன்பர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையாக நியாயமாக இருந்து நிறைய வழிபாடுகள் கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா போராடி அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, தெய்வ பக்தியோட நம்ம வந்து தெய்வம் தான் நம்மளுக்கு கடைசியில் ஆயுதம், தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும் அப்படின்னு நிறைய வேண்டுதல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதலுடைய பயன் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் இந்த 39 நாட்களில் நிறைய வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது. தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. சம்பாதிச்சு நீங்களும் பழைய மாதிரி என்னாலையும் செய்ய முடியும், நானும் ஒரு 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 காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் நல்லா சிறப்பாக இருப்பேன் அப்படின்னு போராடி ஜெயிச்சு மற்றவங்ககிட்ட பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக, அதற்கான அடிகோல், அதற்கான ஆரம்ப காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. தைரியமாக தொழில் பண்ணுறவங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா, வேலையை இழந்து நீண்ட காலமாக, சார் நான் வேலையிலேருந்து ஒரு 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 3 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த 7.5 சனி தான். பாருங்கள், ஒரு 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 விஷயம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஒரு தனி மனிதன் கிடையாது, அந்த கால சூழ்நிலை தான், கிரக சூழ்நிலை தான். அந்த 7.5 சனியில் நீங்கள் எதை ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பறிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் எப்போவுமே கொடுப்பார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம ஓனருக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும், அப்போ தான் அவர் நம்மளை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஓனரே கடைசியாக உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார். நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்களோ கூட வேலை செஞ்சவங்களே உங்களுக்கு குழி பிடிச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழல்கள் சில இடத்துல வந்திருக்கும். சில இடத்துல கம்பெனி மூட வேண்டிய சூழல் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா நீங்களே அந்த வேலையை தொல்லை தாங்க முடியாமல் வர வேண்டிய சூழல் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏன்டா நம்ம இந்த வேலையெல்லாம் வேறு வேலைக்கு மாற்றிக்கலாம், நீங்கள் மாறி இருக்கும்போது அந்த வேலை வாய்ப்பு போய் நீண்ட காலமாக வேலையே இல்லாமல் இருக்க வேண்டிய சூழல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்தர வேலையை கொடுக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேலை பார்த்துட்ருக்கேன் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலையே இல்லாமல் இருந்தேன், இப்போ ஏதோ ஒரு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன், ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய திறமைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வரும். நல்ல நிலையில் ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல தரமான வேலை, நல்ல சம்பளம், நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரமாக அந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் என்னென்னா வெளிநாடு போய் வாழக்கூடிய அமைப்பை பெறக்கூடியவர்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி. அந்த 9ஆம் ராசியாக இருக்கிறதுனால நிறைய தனுசு ராசி என்பது வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. காரணம் அது வந்து அந்த ராசிக்கான ஒரு குணம். அது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போயுமே ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை இல்லாமல் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த தனுசு ராசி அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தவறான ஒரு கண்ட்ரிக்கு போயிருப்பீங்க, தவறான ஒரு இடத்துல போய் வேலை இல்லாமல் இப்போ ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழல்கள்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்குது. இப்போ தான் சார் கொஞ்சம் பரவாயில்லையான்னு மூச்சு விட்டுருக்கீங்க. அதில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நேரம் இந்த 39 நாட்கள். இந்த 39 நாட்களில் நீங்கள் அந்த ஊர்லேயே ஒரு வேலை வாய்ப்பை தேடலாம். இல்லை வேறு ஏதாவது ஊரில் போய் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை தேடினீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இல்லை சார் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வேலை மாற்றம் கிடைக்குமான்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த 39 நாட்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. 39 நாட்களே எல்லாம் வேலை கிடச்சி நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 39 நாட்கள் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு முயற்சிகள் செய்யும்போது அந்த நேரமும் உங்களுடைய திறமையும் சேர்ந்து வேலை செய்யும்போது என்ன ஆகுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. நான் வந்து ஃபாரினில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்தியாவில், எனக்கு என்ன பண்ணுறது தெரில, நான் பணம் அனுப்பி தான் அவங்களுடைய வாழ்க்கை திறன் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இல்லை சார் நான் இங்கேயே இருக்கணும்னு விருப்பப்படுறேன், ஃபேமிலிலாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் வேலை இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லாவே இருப்பீங்க. அதேமாதிரி தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சண்டைகள், சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்ன, அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள்
எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது தப்பாக போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா கூட உங்களை மனைவி தேவையில்லாமல் பேசுகிறது, நீங்கள் கணவன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா தேவையில்லாத அந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் போய் 2 குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்படுத்தி அந்த சண்டையினால் பிரிவினையை நோக்கி சென்றவர்கள் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை நியாயம்தான். தப்பான வழிக்கு போக மாட்டீங்க, தேவையில்லாமல் இன்னொருத்தர் துன்புறுத்த மாட்டீங்க. அதனாலேயே நிறைய பாதிப்புகளை அந்த 7.5 சனி காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப அன்போடு இருப்பீங்க. உங்கள் மனைவி கிட்ட, கணவன்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அன்போடு இருப்பீங்க. அந்த அன்பே என்ன பண்ணுன்னா உங்களை அந்த 7.5 சனி காலகட்டத்தில் உங்களை ஏங்க வச்சுருக்கோம், தவிக்க வச்சுருக்கோம். அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேசி தீர்த்துக்கூடிய நேரமாக இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு, நான் ஒரு அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தவிர வேறு எந்த ஒரு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக வராது. அடுத்த ஒரு வருஷம் ஆகிடும். அதனால் இந்த ஒரு 39 நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுதிருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால, நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறதுனால நீங்களும் வர்ற பொண்ணும் அதே மாதிரி இருக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா சில பார்த்த ஜாதகங்கள்லாம் அப்படியே நீங்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, இது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிட்டே வந்திருப்பீங்க. அதனாலே வந்து உங்களுக்கு திருமணத்தில் ஒரு வெறுப்பு வந்திருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நிறைய ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அப்பா நிறைய இடத்துல ஜாதகம்லாம் பொருத்தம் பார்த்துருப்பார். பட் இருந்துமே நடக்கலை சார், எனக்கு ஏஜ் ஆகிட்டே வந்துடுச்சு, நான் 35 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழலில் தனுசு ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அது வந்து அந்த 7.5 சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்கள் பார்த்து ஓகே சொன்னால் கூட அவங்க சைட்லேருந்து ஓகே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இல்லை எல்லாம் சில பேருக்குலாம் வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்றவங்களுக்குலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கிடைத்தே தீர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தாம நல்லா படித்த பொண்ணாக, நீங்கள் எதிர்பார்த்தாம நல்ல குணமுள்ள பையனாக கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த சந்திரமங்கலம் யோகம் ஏற்படுத்தக்கூடிய இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், எல்லா சம்பந்தமான விஷயங்களுக்கும் இந்த சந்திரமங்கல யோகம் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா அந்த மங்களம் அப்படின்னு சொன்னாவே உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுப நிகழ்ச்சிகள்லாம் என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்? ஒரு வீடு வாங்கினா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, ஒரு இடம் வாங்குறது அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிறது அது ஒரு சுப நிகழ்ச்சி. இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கக்கூடிய அதுக்கான ஆரம்ப நாளாக இந்த 39 நாட்கள் இருக்க போது. ஆனால் தனுசு ராசி அன்பர்கள் அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், சில பேர்லாம் உடல்நிலையெல்லாம் பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் நிறைய மருத்துவத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருப்பி ஒரு டாக்டரை செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ செலவு குறையும். அதனால் ஒரு நிம்மதியான வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி நிறைய வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா என் பையன் என்னை மதிக்கலை, என்னுடைய பொண்ணு மதிக்கலை, என் மனைவியே மதிக்க மாட்டுறாங்க, இப்போ நான் வந்து தனியாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்குது. ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்துக்கு அப்புறமே அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப அழகாக பராமரிப்பாங்க, உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் யாரை ரொம்ப எதிர்பார்த்து அன்பு வைக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் எப்போயுமே நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நீங்கள் நார்மல் ருட்டீனுக்கு வந்துட்டுருக்கீங்க. அதில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த ஒரு 39 நாட்கள் கண்டிப்பாக இருக்க போது. அதில் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்கள் சந்திர மங்கள யோகம் நிறைய நன்மைகளையும் வாய்ப்புகளையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு யோககரமான 39 நாட்களாக இருக்க போது பயன்படுத்திங்க. நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்திரன் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாயில் சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி தர முடியுமா, எங்கள் அப்பா காலத்தில் அது மாதிரி தான் இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நோட்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம்.
தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. வாரத்துக்கு 2 மணி நேரம் தான் வகுப்பு. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.